ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். இப்போ ரொம்பவே சுவையான ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், ஏன் பிரிஞ்சி, வெஜிடபிள் ரைஸ்லேருந்து இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் கூட சொல்லலாம். எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல காம்பினேஷனுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ தேவையான பொருளை நான் சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க, 3 வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. அடுத்து 1 கப்பு பட்டாணி, இது நைட்டே ஊற வச்சாச்சு. நான் நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். 1 கப்பு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு. இது கூட நான் மீன் மேக்கரும் சேர்த்துக்க போகிறேங்க. அதை நான் கவர் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த குருமா கூட நீங்கள் பீன்ஸு, கேரட்டு இது கூட சேர்த்து செய்யலாங்க. இப்போ நான் பட்டாணி உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் இந்த மசாலா ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி மொத்தமாக ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா தான் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணும் தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் ஹீட் ஆனதும் வச்சுருந்த மசாலா பொருட்கள் போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதும் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. வெங்காயம் அதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கிரேவி செய்யும் போது கொஞ்சம் காய் கூட உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இந்த கேப்பில் கொஞ்சமாக நான் தேங்காய், கிரேவிக்கு தேவையான அளவு தேங்காயும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு சுத்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு முறை நீங்கள் தேங்காய் அரைச்சி எடுத்து அதுக்கப்புறமா மசாலா கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல தேங்காய் அரைஞ்சி கிடைக்கும். இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. இந்த குருமாவுக்கு ஆயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இன்னும் சுவையாகவே இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் தாளிக்க கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவு சால்ட்டும் இப்போவே சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. காயில் நல்லாவே அந்த மசாலா பிடிக்கணும், அந்தளவுக்கு ஆயிலோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவும் இதிலேயே சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஜாரில் இருந்த மீத மசாலாவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதிலே ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் மீன் மேக்கர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் 1 கப்பு இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு கொதி வரணுங்க. கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம வெயிட் போட்டு விசில் வைக்க போகிறோம். நான் குக்கரில் தான் செய்கிறேன். நீங்கள் பேனில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பட்டாணி ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சீக்கிரம் வெந்து கிடைக்காது பேனில். அவ்வளோதாங்க, 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நான் நல்லாவே டேஸ்டியான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டிஃபன் ரெசிபிஸ்க்கெலாம் நல்ல காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.